இன்றைக்கு பேச போகிற வார்த்தை கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முகமதியர்கள், சீக்கியர்கள், ஜெயின்னு இந்த மத பாகுபாடு இல்லாமல் நீங்கள் யார் வேண்டுமானாலும் இதை பார்க்கலாம். இந்த காரியங்களை கேட்கலாம். ஆனால் நான் வேதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பேசவிருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவனா இந்த ஜெபத்தை நீங்கள் நிச்சயம் பார்க்கணும். உங்க நண்பர்களுக்கு உடனே இந்த ஜெபம் இப்போ தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு 10 பேருக்கு, 20 பேருக்கு, 50 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு முடியுதோ இதை எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா பல கிறிஸ்தவர்கள் அவருடைய வீடுகளுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம அழுது கொண்டு அழிந்து போய் கொண்டு இருக்காங்க. நான் இந்த செய்தியை மறுபடியுமாய் உங்களிடத்திலிருந்து வந்த ஜெப குறிப்புகளின் பலனாய் உங்களோட நான் பேசிட்டு இருக்கேன். என்ன ஜெப குறிப்புகள் நிறைய வந்துச்சுன்னா, பில்லி சூனியத்தால் அழியும் குடும்பங்கள், பில்லி சூனியத்தால பல குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 100, 150 ஜெப குறிப்புகள் அனுப்பும் பொழுது அதுல 70 ஜெப குறிப்புகள் இந்த பில்லி சூனியம், பில்லி சூனியம், பில்லி சூனியம். நிச்சயமா கிறிஸ்தவர்களுக்கு தான் எனக்கு ஜெப குறிப்பு அனுப்புறீங்க. அதனால இதை குறித்ததான ஒரு தெளிவான காரியத்தை, அதாவது குறிப்பிட்டு பில்லி சூனியத்தால் அழியும் குடும்பங்களின் 7 அறிகுறிகளை நான் இன்னைக்கு ஆவியானவர் இன்னைக்கு காட்டவிருக்கிறார். உங்க குடும்பத்துக்குள்ள, குடும்பம் என்ன, நீங்க கணவர் 2 பிள்ளைகள் குடும்பம். இந்த குடும்பத்திற்குள்ள ஒரு பில்லி சூனியம் இருந்துச்சுன்னா, உங்க குடும்பம் பில்லி சூனியத்தினால, மாய மந்திரத்தினால பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, என்னென்ன அறிகுறிகள் உங்களுடைய மனைவியின் இடத்துல தென்படும், உங்க பிள்ளையின் இடத்துல தென்படும், உங்க 2வது பிள்ளை முதல் பிள்ளையின் இடத்துல தென்படும், அல்லது உங்க கணவன் இடத்துல தென்படும் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நான் பேச போகிற காரியங்களின் அறிகுறிகள் உங்க வீடுகளுக்குள்ள தென்பட்டுச்சுன்னா, நான் தயவாய் கேட்கிறேன், உடனடியா நம்முடைய ஜெப மையத்துல வந்து முழங்கால் போட்டுருங்க. கால தாமதம் ஆனால் அதனுடைய விளைவு பயங்கரமா இருக்கும். நான் இப்ப எச்சரிக்கும் பொழுதே உங்களுக்கு அதை ஒரு வேளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைச்சிடாதீங்க. ஏன்னா நான் அடுத்தது சொல்ல போகிற காரியங்கள் நிச்சயமா உங்க வீடுகளுக்குள்ள உங்க மனைவி கிட்ட தென்பட்டா, உங்க கணவன் கிட்ட, உங்க பிள்ளை கிட்ட தென்பட்டா, உடனே நீங்கள் நம்மளுடைய ஜெப மையத்துல வந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். பில்லி சூனியத்தால் அழியும் குடும்பங்களின் 7 அறிகுறிகள். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு வேகமா இந்த ஜெபத்துக்குள்ள கடந்து போகவிருக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் பில்லி சூனியம் என்பது ஒன்று உண்டு என்று நம்புறீங்க? நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இஃப் யூ பிலீவ் black magic is there, it's true, please comment me yes true. yes true என்ன கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன் இதை எதற்காக உங்ககிட்ட கேட்கிறேன்னா, முதலிலே நம்மை சுற்றி நடப்பது என்னன்னு நமக்கே தெரியணும். தெரியாமலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம், அழுது கொண்டு. நம்முடைய தோல்விக்கு, நம்முடைய பண விரயத்திற்கு நம்முடைய மனைவி நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பா, நம்முடைய கணவன் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்ம குடும்பத்தை விட்டு விலகி போயிட்டு இருப்போம், நம்ம பிள்ளைகள் உலகத்துக்குள்ள போறாங்க, என்ன காரணம்னே தெரியாம நாம அழுது புலம்பிக் கொண்டே இருப்போம், எதற்காக ஜெபிக்கணும்னே தெரியாம. இப்ப நான் 7 காரியங்களை சொல்ல போறேன். இந்த 7 காரியங்களை சொன்ன பிறகு இந்த காரியத்துல எது உங்க வீட்டிற்குள்ள இருக்கிறது என்பதை தெரியப்படுத்திருங்க. நீங்கள் தெரியப்படுத்தும் பட்சத்துல 1ஆவதா 2ஆவதா 3ஆவதா எதுன்னு தெரியப்படுத்தும் பட்சத்துல நாம் அதிலிருந்து விடுதலை அடைவது எப்படினோ, அது இருப்பதினால நம்ம வீட்டுக்குள்ள என்னென்ன கஷ்டம் வரும், என்னென்ன காரியம் நம்ம செய்கிற தொழிலில், நாம செய்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ல, நம்முடைய மனைவியின் மத்தியில, நம்முடைய கணவன் மத்தியில, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன மாற்றங்கள்லாம் வரும் என்பது தெளிவாக நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள போறீங்க. சரி, நம்ம வேகமாக இந்த வார்த்தைக்குள்ள கடந்து செல்ல. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், do you believe black magic is there, true or not? இருக்கா இல்லையா அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்ட, many of you said yes true. நம்முடைய செய்தி, இதுக்கு முன்னாடி நான் பல செய்திகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பைபிளும் சொல்லுது black magic என்பது ஒன்று உண்டு. நியூ டெஸ்டிமெண்ட்டும் சொல்லுது black magic இருக்கு, பில்லி சூனியம் இருக்கு. ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டும் சொல்லுது பில்லி சூனியம் ஒன்று இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு செக்மெண்ட்ல சொல்லுது. அது தேவனை என்ன சொல்றாருன்னா உறுதிப்படுத்துறாரு. யாரு? தேவன், இந்த உலகத்தை படைத்தவர். அவர் உறுதிப்படுத்துறாரு, பில்லி சூனியம் என்பது ஒன்று உண்டு, ஆனால் நீங்கள் அதை கடைபிடிக்க கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரித்தார். சரி, இப்போ நாம முதல்ல அந்த 7 காரியங்களை பார்த்திடலாம். அந்த 7 காரியங்களை படிக்கும் பொழுது உங்களுடைய வீடுகளுக்குள்ள அது இருக்கா என்பதை நீங்க கமெண்ட் வாயிலாக வேகமா தெரிவிங்க. 1, வீடு பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் முதல் காரியம் மனக்குழப்பம் மற்றும் குடும்பத்திற்குள்ள அது அதிகமாக காணப்படும். குழப்பமாவே இருப்பாங்க, எந்த முடிவையும் சரியா எடுக்க முடியாது, குழம்பி போயிருப்பாங்க. 1, இந்த முதல் காரியம் இருந்துச்சுன்னா நீங்க 1ன்னு கமெண்ட் பண்ணிடலாம். இல்ல உங்க கணவன் கிட்ட மனக்குழப்பம் அடிக்கடி ஏற்படுதுன்னா 1, மனைவி கிட்ட இல்ல பிள்ளைகள் கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. 2, தூக்கமின்மை, தவறான கனவுகள் அடிக்கடி வரும். 2, தூக்கமின்மை, உங்களுக்கு தூக்கமே வராது. சில நேரத்துல நீங்க ஸ்லீப்பிங் டேப்லெட் போடுவீங்க, போட்டு படுத்து தூங்கினா கூட தூக்கம் வராது. தூக்கமின்மை.
இரண்டாவது, தவறான கனவுகள், தவறான கொலை செய்யற மாதிரி, யாரோ துரத்துற மாதிரி, பாம்பு கடிக்கிறதுக்கு வர்ற மாதிரி, யானை மிதிக்கிற மாதிரி, போலீஸ் உங்களை கன் எடுத்து ஷூட் பண்றதுக்கு துரத்துற மாதிரி, யாரோ ஒருத்தர் கத்தி எடுத்து வெட்ட வர்ற மாதிரி, நீங்க உயிருக்கு பயந்து ஓடுற மாதிரி அப்படின்னு இந்த பயமுறுத்தும் கனவுகளா இருக்கு பாருங்க. இந்த மாதிரியான கனவுகள்லாம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். இது உங்கள் வீடுகள் இல்ல உங்க குடும்பம் அல்லது நீங்கள் குறிப்பிட்டு இந்த பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதன் அடையாளம். 3, எதிர்பாராத அடிக்கடி நோய்கள் உண்டாகும். எதிர்பாராத மற்றும் அடிக்கடி நோய் வரும். அடிக்கடி ஏதோ ஒரு நோய் வந்துடும். திடீர்னு டைஃபாய்டு வந்துடும், திடீர்னு மஞ்சள் காமாலை வந்துடும், திடீர்னு சில வேற காரியங்கள் வந்துடும். இப்படி அடிக்கடி வந்துட்டு யாராவது ஒருத்தருக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கும் ரிப்பீட்டட்லி. ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் போயிட்டே இருப்பீங்க. ஒரு மாசத்துல ஒரு 10 டைமாவது ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் நடந்துட்டு இருப்பீங்க. முதல்ல உங்க மனைவிக்காக போவீங்க, அடுத்தது உங்க கணவனுக்காக போவீங்க, அடுத்து உங்க பிள்ளைக்காக போவீங்க. இப்படி சைக்கிள் ஒரு மாசத்துல ஹாஸ்பிட்டல் வீடுமா அலைந்து கொண்டே இருப்பீங்க. இந்த அறிகுறி உங்கள் வீடுகளுக்குள்ள பில்லி சூனியத்தால் உங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அல்லது நீங்கள் குறிப்பிட்டு உங்களுக்கு அடிக்கடி நோய் வந்துச்சுன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். 3. 4, 4வது காரியம், வேத வாசிப்பு, ஜெபம் செய்ய தடை மற்றும் சண்டை ஏற்படும். தடை மட்டும் ஏற்படாது, வேத வாசிப்பு, ஜெபம். குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த விடுதலை கூட்டங்களுக்கு செல்லவே விடாது. சண்டை வந்துடும் வீட்டுக்குள்ள. வாங்க ஃபேமிலி பிரேயர் பண்ணலாம், வாங்க கொஞ்ச நேரம் பைபிள் வாசி. என்ன நீ என்ன பெரிய உத்தமி, என்ன நீ பெரிய உத்தம மாதிரி பேச. பெண்ணு ஆணை பார்த்து சொல்லுவாங்க, மனைவி கணவன், என்னமோ ரொம்ப சின்சியரா தான் நடிக்காத, ரொம்ப ஆவிக்குரியவ மாதிரி நடிக்காதன்னு ஆணை பார்த்து சொல்லுவேன். ஆண் பெண்ண ஐயோ பெரிய பரிசுத்தவான் தான் அப்படின்றது. பிள்ளைகள் அசட்ட பெயர், வாமா உனக்கு வேற வேலை வெட்டி இல்ல, நீ ஜபம் பண்ணு, நான் மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிக்குவேன். அந்த குடும்பத்திற்குள்ள எல்லாரும் மனநிலையும் அது தடுத்துடணும்னு பார்க்கும். ஜபத்தை எப்படியாவது தடை செய்யணும்னு நினைப்பாங்க. இது நடக்குதா உங்க வீட்டுக்குள்ள? எல்லாரும் ஒரு மனதோட வர, சாப்பாடுக்கு வாங்க பிரியாணி சாப்பிடலாம் வாங்கன்னா அத்தனை பேர் வந்து உட்காருவான். வாங்கம்மா எல்லாரும் உட்காரலாமா, பிரியாணி சாப்பிடுறதுன்னு என்னன்னுவா, வாங்கம்மா அப்பா வாப்பா நான் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடலாப்பா, அப்பதாப்பா ஒரு நல்லா இருக்கும் அப்படின்வா. இதே ஜபத்துக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்லி, ஏன்னா அது எப்படியாவது தடுக்கணும், அந்த ஜபத்தை தடுக்க பார்ப்பாங்க வீட்டுக்குள்ள. அந்த ஜப சத்தம் ஒழிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த வேத வாசிப்பின் சத்தம் வீட்டுக்குள்ள ஒழித்து விடவே கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்படி நடந்தால் உங்க வீடு அல்லது உங்க குடும்பம் அல்லது குறிப்பிட்ட நீங்க உங்க கணவரோ பிள்ளையோ யாராவது ஒருவர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க என்பதன் அறிகுறி இது. 4. 5வது காரியம், 5, 5வது காரியம், தேவைகள் மற்றும் பண தேவைகள் அதிகரிக்கும். தேவைகள்னா நீட்ஸ். ஒவ்வொரு மாதமும் செலவு ஜாஸ்தியாயிட்டே போகும், நீட்ஸ் ஜாஸ்தி ஆகும், தேவையில்லாத விரயம் ஆயிட்டு இருக்கும். சும்மா வெளியில போயிட்டு வருவோம், 3000 ரூபாய் செலவாயிட்டு இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 3000 எப்படா போச்சு அப்படின்னு நினைப்போம். அதே சமயத்துல பண தேவைகள் அதிகரிச்சு கொண்டே போகும் உங்க வீட்டுக்குள்ள. நடக்குதா? உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிச்சுட்டே வரும். எதனாலன்னு தெரியும், ஒரு நிறைவு இருக்காது. 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பீங்க, ஆனா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கூட ஒரு 20ஆம் தேதி இல்ல நீங்க மத்தவங்க கிட்ட கடன் வாங்கி கையேந்திட்டு இருப்பீங்க. இது நடக்குதா உங்க வீட்டுக்குள்ள? 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பீங்க, சரி ஒரு 50,000 ரூபாய் மிடில் கிளாஸ் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு 15ஆம் தேதி எல்லாம் நீங்க யாருக்கிட்டையாவது கடன் வாங்க கையை நேர்ந்துவீங்க. அடுத்த மாசம் வேலை சேலரி வந்தோன்னு கொடுத்துறேன், கொஞ்சம் கொடு ப்ரோ, சிஸ்டர் கொடுங்க சிஸ்டர், நான் அடுத்த மாதம் கொடுத்துறேன். சிலர்லாம் எங்க பெருமா போய் காசு வாங்குவான், பாஸ்டர் கிட்டேயே போய் காசு வாங்க, பாஸ்டர் ஒரு 5000 ரூபாய் கொடுங்க பாஸ்டர், இந்த மாசம் என்னுடைய புருஷன் சேலரி வாங்கினேன், என் மனைவி சேலரி வாங்க கொடுத்துறேன், ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் சேலரி வாங்க ஒரு பண தேவை வந்து கொண்டே இருக்கும். எதனால எங்க போகுது பணம்னே நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. என்ன காரணம் என்றால் உன் வீட்டிற்குள்ள இந்த அறிகுறி, 5வது இந்த அறிகுறி இருந்துச்சுன்னா உன் வீடு இந்த பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு 100%. 100%. 6வது காரியம், 6, துர்குணங்கள் பிள்ளைகள் மனைவி கணவனிடம் அதிகரித்து காணப்படும். துர்குணம், கெட்ட கெட்ட பழக்கம். திடீர்னு நம்ம பிள்ளைய பார்ப்போம், திடீர்னு என்னமோ கெட்ட வார்த்தை பேசுவான், டப்புன்னு வந்துட்டு ஒரு மாதிரி ஒருமையில பேசுவான். நம்ம அவங்ககிட்ட இதெல்லாம் எங்கந்திரா எப்படா பழகுன, இது யார்கிட்டடா நீ பழகிட்டு வந்த, ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்போம், அடுத்த டைம் பார்த்தா அது மிஞ்சி வேற மாதிரி போயிட்டு இருப்பான். அவங்ககிட்ட அந்த கெட்ட பழக்கம் துர்குணம் அதிகரிச்சுட்டு கொண்டே போகும். நம்ம கணவன் கிட்ட நம்ம நல்லா பார்ப்போம், அப்சர்வ் பண்ண நல்லா தெரியும், சில துர்குணங்கள் அதிகரிச்சுட்டு கொண்டே போகும். நம்ம மனைவி கிட்ட பார்ப்போம், வீட்டுக்குள்ள அவளுடைய துர்குணம், மனைவியினுடைய துர்குணம், மற்றவங்க சண்டையை மூட்டி வைக்கிறது, பிரிவினையை ஏற்படுத்துறது, கத்துறது, ரொம்ப கத்தி கூப்பாடு போடுறது, வீட்டை ரெண்டாக்குறது, ஒரு சின்ன பிரச்சனையை வந்துட்டு பூகம்ப மாதிரி பண்றது, இதெல்லாம் பில்லி சூனியத்தின் அடையாளம். இது உங்களுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ 6வது காரியம் என்னது? துர்குணங்கள் உங்க பிள்ளைகள் கிட்ட, உங்க மனைவி கிட்ட, கணவன் இடத்துல அதிகரித்து காணப்படும். எந்த அளவுக்குன்னா கணவன் வேறொரு மனைவியோட வேறொரு பெண்ணோட உறவு வைக்கிற அளவுக்கு போயிருக்கும். பகிரங்கமா என்ன தெரியுமா செய்வாங்க, ஒருவேளை
அவர் வெளியில போய் அந்த பெண்ணோட வேற லாட்ஜுக்கே போய் தங்கி உடல் உறவு கொள்ற அளவுக்கு கூட போகலாம். டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பீங்க, மனசுக்குள்ள என்ன இவர் புது பழக்கம் அப்படின்னு. அது அதிகரிச்சு அதிகரிச்சு ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு போகும்னா, அந்த பெண்ணோட லாட்ஜ்ல போய் தங்குறது, வெளியூர் போகிறது வரைக்கும் போகும். ஒரு கட்டத்துல அவருடைய பணமும் அந்த பெண்ணுக்கு போயிடும். வீட்டுல இருக்கிற பொருளை கூட கொண்டு போய் அந்த பெண்ணிடத்துல கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அதிகரிச்சுட்டு போகும். காரணம், பில்லி சூனியத்தால உங்க கணவன் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி மனைவியின் பழக்கத்துல வீட்டுல இருப்பாங்க, ஆனா வீட்டுல பிள்ளைகள் கிட்ட அன்பு காட்ட மாட்டாங்க. ஒரு 3வது மனுஷன் மாதிரியே நடப்பாங்க. கணவன் இடத்துல அந்த க்ளோஸ்னஸ் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா விலகி. அவங்க தனியா சிரிச்சிட்டு இருப்பாங்க, தனிமையை தேடுவாங்க. அடிக்கடி வெளியில போகணும்னு சொல்லிட்டு வெளியில போவாங்க, தாமதமா வருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த துர்குணம் அதிகரிச்சு அதிகரிச்சு என்ன ஆகும்னா, அந்த தனிமையில அந்த நபரோட இல்ல தனிமையில வேற ஒரு இடத்துக்கே போக ஆரம்பிச்சிருவாங்க. பகிரங்கமா ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்ச ஆமா அப்படிதான் சோ வாட்ன்ற அளவுக்கு அந்த கிரியை உள்ள, அந்த செய்வன கிரியைகள் உள்ள செயல்பட ஆரம்பித்து விடும். 6. ஏழாவது காரியம் அடிக்கடி தற்கொலை எண்ணம் தோன்றும். இது ஒரு அறிகுறி. இதெல்லாம் இந்த அறிகுறி எல்லாம் உங்க வீடுகளுக்குள்ள இருக்கான்னு பாத்துக்குங்க. அடிக்கடி தற்கொலை எண்ணம் உங்க வாயில இருந்து நீங்களே உச்சரிப்பு, செத்துட்டா போதும், தற்கொலை பண்ணி செத்தா கூட நிம்மதியா போயிடலாம் போல, செத்துட்டா கூட அப்படியே தூக்குல தொங்கிடலாமான் இருக்கு. இப்படி பேசுவாங்க, டக்குன்னு பேசுவாங்க, தூக்குல தொங்கிடுவேன். சண்டை போட்டே இருப்பாங்க, திடீர்னு நான் தூக்குல தொங்கிடுவேன் வாங்க, எண்ணெயை ஊத்தி எரிச்சுக்குவேன் அப்படின்வாங்க, நான் கத்தி எடுத்து எண்ணெயவே கீறிக்குவேன் அப்படின்வாங்க. இதெல்லாம் பாத்திருக்கீங்களா? உங்க வீட்டுல நடக்குதா? தாங்களே சொல்லிக்குவாங்க, நான் கத்தி எடுத்து எண்ணெயே கீறிக்குவேன் பாத்துக்க அப்படின்னு மிரட்டுவாங்க. தூக்குல தொங்கிடுவேன், நான் ஃபேன்ல தூக்கு போட்டுருவேன், விஷம் குடிச்சு செத்துருவேன், நானு நீ வரும்போது இருக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. இது என்ன காரியம்னா, உங்க வீடுகளுக்குள்ள 100%, 100 out of 100 பில்லி சூனியத்தால் அந்த தனிப்பட்ட நபரோ, கணவரோ, மனைவியோ, பிள்ளையோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதன் அடையாளம். இந்த காரியங்கள் எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் இருந்து தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா இந்த சத்ருவானவன் பல வகையில நம்மை சோதிப்பான். இப்போ பில்லி சூனியம் ஒன்று உண்டா? சில நேரத்துல போதகர்கள் இந்த செய்திகளை பார்க்கும் பொழுது, இல்லைன்னா ஆவிக்குரிய பிள்ளைகளே இதை பார்க்கும் பொழுது, பாஸ்டர் அது எங்க வீட்டுக்குள்ள நீங்க சொல்ற பிரச்சனை நார்மலா நடக்கு, அதுக்காக எவனோ ஒருத்தர் பில்லி சூனியத்தை எனக்கு வச்சிருக்கானா, எனக்கெல்லாம் எப்படி பாஸ்டர் வைப்பான், அதெல்லாம் நான் நம்புறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். பைபிள் பில்லி சூனியம் என்பது ஒரு மனிதனுடைய காழ்ப்புணர்ச்சியால மாத்திரமே நம் மீது வருகிறது என்று சொல்லுவது கிடையாது. நல்லா கவனமா கேட்டுக்குங்க. நம்மள என்ன நினைச்சிட்டோம்னா, பில்லி சூனியம்னா ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு பிடிக்காதவன், நம்ம மேல கோபமா இருக்கவன், நம்ம நாசமாகணும்னு நினைக்கிறவன் ஒருத்தன் யாராவது மந்திரவாதி கிட்ட, தந்திரவாதி கிட்ட போய், குறி கேட்கிறவங்க கிட்ட போய் அது முட்டை கிட்ட எல்லாம் மந்திரிச்சு எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள வைக்கணும், வைப்பான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்க நினைப்ப இதோட எடுத்து போட்டுருங்க. ஏன்னா பில்லி சூனியம்ன்றது அதனால் மாத்திரமல்ல. பைபிள் இன்னொரு வசனத்தை சொல்லுது, அதை நான் படிக்கும் பொழுதே நானே ஆச்சரியப்பட்டேன். பில்லி சூனியம் என்பது எல்லோருடைய வீட்டுக்குள்ளும் இருக்கிறது, வருகிறது, அதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று. இது ஒரு காரணம். நானும் ஸ்டார்டிங்ல ஊழியத்தின் துவக்கத்துல நிறைய திருச்சி இந்த திருநெல்வேலியில போனேன். இந்த பில்லி சூனியம்னா என்ன கொலையா கொள்ளுவாங்க. ஒரு கட்டத்துல கோவப்பட்டு நான் காஸ்பல் எடுத்துட்டு போவேன், காஸ்பல் சொல்லுவேன், தீர்க்க தரிசனம் பேசுவேன். ஆனா இந்த பில்லி சூனியம் சொல்லும் போது எனக்கே ரொம்ப கோவம் வரும். ஏய் என்னமா பில்லி சூனியம், நம்ம பெரிய சைஸ் செய்வன மேல, அதாவது இந்த உலகத்தின் தேவன், இந்த உலகத்துக்கு அதிகாரி அவன் தான். அப்ப இந்த உலகத்துக்குள்ள தான் நம்ம வாழ்றோம். இந்த உலகமே பெரிய சைஸ் பில்லி சூனியம், அது மேலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களை அதட்டுவேன், கோவப்படுவேன். காரணம் என்னன்னா, அதை நம்பிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அவங்க விசுவாசிகள் இந்த பில்லி சூனியம் ஒன்று இருக்கு நம்பிட்டாங்கன்னா இட் வில் ஹேப்பன், அது அவர்களுக்கு நடக்கும். அப்ப நான் அவர்கள் நம்பக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி கடிந்து கொண்டு சொல்லுவேன். ஆனால் நான் அந்த நாட்களில என் வீட்டிலேயே பில்லி சூனியம் இருந்தது. என்னுடைய தகப்பனாரே பில்லி சூனியத்தாலும் பாதிக்கப்பட்டு இறந்து போனார். நான் அந்த சாட்சியை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னுடைய தகப்பனார் படுக்கிற படுக்கைக்கு நேரா மேல முகுடு ஓடுன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும் முகுடு ஓடு வீடு எங்களுது. இப்படி முகுடு ஓடுன்னு வாங்க, இப்படி இருக்கும் ஓடு. அதுல உள்ள வந்துட்டு ஒரு பெரிய மஞ்சப்பைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த காலத்துல இப்பெல்லாம் இல்ல, முதல்ல மஞ்சப்பை. அந்த மஞ்சப்பைக்குள்ள இவ்வளவு பெரிய பந்து மாதிரி துணியை சுத்தி இருக்காங்க. அந்த துணியை பிரிக்க எங்க அப்பாவுடைய பேண்ட் ஷர்ட், அதனுடைய பாகங்கள், எங்க வீட்டுல இருக்கிற சில துணிகள், எங்களுடைய துணிகள், என்னுடைய தாயுடைய துணிகள் எல்லாம் சின்னதா கிழிச்சு சுத்தி வச்சிருக்காங்க. அது மெதுவா பிரிக்க ஒரு பை வருது. அந்த பையை ஓபன் பண்ணா ஒரு பம்பரம் இருக்கு, ஒரு முட்டை இருக்கு, முட்டை அழுகி போய் வேர் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சில்லி, ரெட் சில்லி காஞ்சி போயிருக்கு, முடி சுத்தி வச்சிருக்காங்க சுத்திலும். அந்த பம்பரம் இப்படி இருக்கு இல்லையா, பம்பரத்தை ஈக்குவல் பீஸா ரெண்டா வெட்டி இருக்காங்க. இது பம்பரானா ஈக்குவலா வெட்டினா எப்படி இருக்கு, இது பாக்குறதுக்கு பாருங்க, கிட்னி மாதிரி இருக்கா, இதுதான் பம்பரம். இது ஈக்குவல் பீஸா வெட்டினா எப்படி இருக்கு, கிட்னி மாதிரி இருக்கா. அது ஈக்குவல் பீஸா வெட்டி அதெல்லாம் நடுவுல வச்சு இந்த முடி சுத்தி இருக்காங்க. சுத்தி இந்த சில்லி, இந்த காஞ்சி போன சில்லி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நடுவுல வச்சு அந்த சகப்பு என்னது இது குங்குமம், அதுக்கப்புறம் அது இது எல்லாத்தையும் போட்டு அது கலர் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க.
அப்போ இது சின்ன வயசுல நான் பார்த்தது. நான் ஒரு 6வது படிக்கும்போது இது பார்த்தேன் நானு. எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. ஹி இஸ் டெட். அதுக்கப்புறம் தான் கண்டே பிடிச்சோம். ஒயிட் வாஷ் பண்றதுக்கு வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ண மொத்தம் மேல இருந்துச்சு. சோ இதை நான் எதற்காக சொல்றேன்னா, நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் எங்க வீட்ல எங்க அப்பாவுக்கு செஞ்சது மாதிரியே எனக்கு வந்து செய்றாங்களா? போங்க பாஸ்டர், அவங்க வந்து முட்டை வைக்கிறாங்களா, தாயத்து வைக்கிறாங்களா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அதெல்லாம் வைக்கவே இல்லை, வேண்டாம். அதுல வைக்காமையே பில்லி சூனியம் உங்கள் மீது செயல்படும் அப்படின்னு பைபிள் சொல்லுது, நான் இல்ல. அந்த வார்த்தையவும் வசனத்தையும் காட்டி கொடுத்துறேன். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த 7 காரியங்கள் உங்க வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தெரியுமா செய்வீங்க? மடமடன்னு டிக்கெட் 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி காரமடைக்கும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி விருதுநகருக்கு டிக்கெட் போட ஆரம்பிப்பீங்க. நீங்க வேணா பாருங்க. ஐ எம் நாட் ஜோக்கிங் பிரதர், ஐ எம் நாட் ஜோக்கிங். ஏன்னா பில்லி சூனியம் என்பது ஒருவன் வந்து முட்டையத்தான் வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வேதம் சொல்லுது பாருங்க, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாரும் குறிச்சு வச்சுக்கங்க. 1 சாமுவேல் சாப்டர் 15 verse 23. அதுல என்ன தெரியுமா சொல்லுது? இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும், இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. இரண்டகம் பண்றது இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ள ரெண்டா பிரிக்கிறது இல்லையா? பிள்ளையும் அம்மாவையும் பிரிக்கிறது இல்லையா? மனைவியும் கணவனையும் பிரிக்கிறது இல்லையா? அண்ணன் தம்பியை பிரிக்கிறது இல்லையா? ரெண்டகம் பண்ற புத்தி நமக்குள்ள இருக்கா இல்லையா? அது இருக்குது. நம்ம வீடுகளுக்குள்ள நடக்குதுன்னா அது பில்லி சூனிய பாவத்துக்கு சரியாமா? இப்ப சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து முட்டையில இப்படி இல்ல கயிறுல கட்டி முடியில கட்டி உருட்டி உண்ணுன்ற அவசியம் இருக்கா? நோ, நாட் அட் ஆல். அவசியமே இல்லை. இந்த வசனத்தின் பிரகாரமா இரண்டகம் பண்ணும் புத்தி நமக்கு இருந்துச்சுன்னா, இரண்டகம் பண்ணுகிறவர்கள் நம்மளுடைய வீடுகளுக்குள்ள இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த பில்லி சூனிய கிரியை. பில்லி சூனியன்றது என்ன? முட்டையும் தக்காளியும் இல்ல எலுமிச்சங்காவும் அந்த கலர்ஸுமா, அந்த குங்குமம் அதெல்லாம் கலர்ஸா? இல்ல அந்த எலும்பு கூடு, அந்த காஞ்ச மிளகா, இதுதான் பில்லி சூனியமா? நோ, அதெல்லாம் பொருட்கள் தான். பில்லி சூனியம் என்பது ஒரு ஆவி. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க எல்லாமே. இட்ஸ் a ugly spirit. அது ஒரு ஆவி, அது ஒரு ஆவி. அப்ப அந்த ஆவி இந்த பொருட்கள் வைக்கிறதுனால வருது இல்லையா? அந்த ஆவி எப்படி தெரியுமா வரும்? இப்படியும் வரும்னு 1 சாமுவேல் 15:23 சொல்லப்பட்டது போல வரும். கிறிஸ்தவ போதகர்கள் தயவு செஞ்சு பாருங்க, கொஞ்சம் இதை கவனிச்சுக்குங்க, இதை கொஞ்சம் கவனிங்க. சும்மா கதை பேசிட்டு அதெல்லாம் இல்ல ஆச்சா போச்சா டைலாக் அடிச்சுட்டு இருந்து நாசமா போயிடாதீங்க. ஏன்னா உங்க வீடுகளுக்குள்ளேயே அது இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், நீ நம்பாத பில்லி சூனியத்தை. எஸ், இட்ஸ் ட்ரூ. பட் தி சேம் டைம் பில்லி சூனியன்றது ஒருத்தவனுக்கு வைக்கிறதுனால மட்டும் வராது, முட்டைனால வராது, எலுமிச்சங்கா வச்சா தான் வரணும்னு இல்ல. உன் வீட்டுக்குள்ள ரெண்டகம் பண்ணுகிற புத்தி உள்ளவர்கள் இருந்தாலே போதும், உன் வீடு பில்லி சூனியத்தால் பாதிக்கப்படும். உன் வீட்டுக்குள்ள முரட்டாட்டம் பிடித்தவர்கள் இருந்தாலே போதும். ஏன் நீ ஏன் முரட்டாட்டம் பிடித்தவனா இருந்தா போதும், உன் வீட்டுக்குள்ள விக்கிரகாராதனின் கிரியைகள், அவபக்தி என்னும் ஆவிகள் உன் வீட்டுக்குள்ள வந்துரும். உன் வீட்டுக்குள்ள வந்தா போதும், ஈஸியா உன் மனைவியை பிடிச்சிக்கும், பிள்ளைய பிடிச்சிக்கும், உன்னை பிடிச்சிக்கும், முடிச்சு விட்டுரும். ஒவ்வொருத்தரும் ஒரு திசையில போக ஆரம்பிச்சிருவீங்க. So now I am asking one more time, once again I am asking you, இப்போ சொல்லுங்க, பில்லி சூனியம் என்பது ஒன்று. இந்த பொருட்களை மந்திரவாதி கிட்ட கொண்டு போய் அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து வெச்சாதான் வருமா? இல்லை, 1 சாமுவேலில் சொல்லப்பட்ட காரியங்கள் மூலமாகவும் வருகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களா? whether it's true or not, true or not. இப்போ சொல்லுங்க, இந்த 7 காரியங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ள இருக்கா இல்லையா? இந்த 7ல பாஸ்டர் 1 2 3 இதெல்லாம் இருக்கு பாஸ்டர், இருக்கு. இதை குறித்து நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற காரணம் என்னன்னா, இந்த ஞானம் நமக்கு இல்ல. இந்த ஞானத்தை யாரும் சரியா கொடுப்பதில்ல. இதனால பல குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு, இன்க்ளூடிங் மை ஃபேமிலி. அது சின்ன வயசுலயே அழிஞ்சிருச்சு. எனக்கு இப்பதான் ஆண்டவர் கத்து கொடுக்கிறாரு. அது சின்ன வயசுலயே அழிஞ்சிருச்சு. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நாங்க அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு பெங்களூர் போயிட்டோம். இல்லைன்னா எங்களையும் முடிச்சு விட்டுருப்பாங்க. அது ஒரு ஆவி. அந்த ஆவி எப்ப தெரியுமா கிரியை செய்யும்? நாம அவிசுவாசமாக பயத்தால பாதிக்கப்படும் பொழுது அதிகமா கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பில்லி சூனியத்தை நம்ம ப்ரோமோட் பண்ணக்கூடாது, அவிசுவாசத்தை நம்ம விதைக்க கூடாது. எஸ், இட்ஸ் ட்ரூ. அட் தி சேம் டைம் ஒரு பில்லி சூனியம் என்பது ஒரு ஆவியா? அது முட்டை கிடையாது, தக்காளி கிடையாது, அது ஒரு ஆவியா. அந்த ஆவி நம் குடும்பத்தில் ஏவப்படும், வரும். நம்ம அம்மா மேல வரும், அப்பா மேல வரும், பிள்ளைகள் மேல வரும், மனைவி மேல வரும், கணவன் மேல வரும். ஆனால் அது எப்ப தெரியுமா செயல்பட ஆரம்பிக்கும்? அதனுடைய கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நாம் இந்த உலக பாவத்திற்குள்ள கட்டப்பட்டிருந்தா நிச்சயமா குயிக்கா முடிச்சு விட்டுரும். நாம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடந்தா குயிக்கா முடிச்சு விடும். இந்த 1 சாமுவேல்ல அதனுடைய கடைசி வசனம் சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 15:23 இந்த கிரியை, இந்த பில்லி சூனிய கிரியை எப்படி பாதிக்கப்படுதுன்னு கிளியரா சொல்றாரு. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே.
எப்ப கிரியை செய்யுமாமா? அப்படி சொல்லுங்க, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். உங்க வீட்டுல, உங்க வாழ்க்கையில, உங்க மனைவி மேல, பிள்ளை மேல எப்ப தெரியுமா கிரியை செய்யும்? ஈவன் தோ ஒரு ஊழியக்காரனா நீ இருந்தாலும் உன் மேலையும் கிரியை செய்யும். அடிச்சு சொல்ற, ஓ மேலையும் கிரியை செய்யும். எப்ப தெரியுமா கிரியை செய்யும்? நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் நல்ல பலமா பயன்படுத்தப்படுறாங்க. பயன்படுத்தப்பட உயர உயர பண வரவு ஜாஸ்தி ஆகுது. பணம் ஜாஸ்தி ஆனோன்னு அவங்களுக்குள்ள உலக ஆசை வந்துருது. அந்த பணத்துல தவறா பயன்படுத்திடுறாங்க. எந்த ஊழியனுக்குள்ள அந்த பாவம் வந்துருச்சோ மெதுவா, இப்போ இந்த பில்லி சுனி ஆவிகள் அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அவனை விபச்சாரத்துக்கு நேரா கூட்டிட்டு போயிரும். அவனுக்கு கிடைத்த அபிஷேகத்தை பலர் அப்படியே தூஷிக்கிற மாதிரி செய்யும். அவன் அபிஷேகத்தோட பலருக்கு ஆசீர்வாதமானமா தென்படுவான். ஆனா இந்த பில்லி சுனி ஆவி என்ன தெரியுமா செய்யும்? அவனை கொண்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உலக மக்கள் முன்னாடி கேவலப்படுத்த வைக்கும். இது நடக்குதா இல்லையா? தேவன் வசிக்கும் ஸ்தலத்துக்குள்ள, உன் சரீரத்திற்குள்ள வேறு ஏதோ ஒரு கிரியைகள் வந்தால், வேறு ஏதோ ஒரு ஆவி வந்தால், உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அறிவுறுத்துவாரு, வேற ஏதோ ஒண்ணு வந்திருக்கு உனக்குள்ள. அதனால தான் அவங்க எல்லாரும் ஜப குறிப்பு அனுப்பும்போது சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் எனக்கு செய்வனை செஞ்சுட்டான், யாரோ ஒருத்தர் வச்சுட்டான், என்னமோ நடக்குது, சரியில்லை, எனக்கு ஏதோ சரியில்லாம படுது. அவங்களாலேயே உணர முடியுது. காரணம், நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கே உணர்த்துவார். சில நேரத்துல நம்முடைய உலக மயமான இந்த கவலைகள், கண்ணீரால, பிரச்சனைகளால என்ன ஆயிருது தெரியுமா? நம்ம பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணரவே மாட்டோம் சில நேரத்துல. ஏன்னா ரொம்ப பிரச்சனை. நம்ம டெய்லி வேலைக்கு போயிட்டு இருப்போம். அந்த வேலை பலுவே பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால அந்த கான்சென்ட்ரேஷன்ல ஆவிக்குரிய யுத்தம் நமக்குள்ள நடந்துட்டு இருக்கும். பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்டிருப்போம் என்பதை மறந்து போய், எதனால நான் நல்லா தானே வேலை செஞ்சுட்டு வரேன், நான் ஃபுல்லா 100 out of 100% கொடுக்குறேன் எஃபெக்ட், ஏன் இவ்வளவு என் வீட்டுக்குள்ள நிம்மதியே இல்லாம, சமாதானம் இல்லாம, இப்படி ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குன்னு யோசனை பண்ணியே விழுந்து போய் கொண்டு இருக்கிறோம். தெரியாமல் அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். இந்த 7 காரியங்களை குறித்து உங்களோடு பேசும் பொழுது, இந்த 7 காரியங்களிலே என்னென்ன காரியங்கள் உங்களுக்குள்ள, இல்ல உங்க வீட்டுக்குள்ள அல்லது உங்க கணவன் மீது நீங்கள் பார்த்தீர்கள், உங்க பிள்ளைகள் இடத்துல பார்த்தீர்கள் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அதை சொல்லிதான் ஜெபம் பண்ணணும். அந்த காரியம் நீங்கணும் ஆண்டவரே, இந்த ஆவி அவனை விட்டு போகணும் என்று சொல்லி ஜெபிக்கணும். நாம பொதுவான ஜெபத்தை ஏறெடுக்க கூடாது. நாம என்ன காரியத்துல விடுதலை அடையணுமோ அந்த காரியத்தை சொல்லி உச்சரித்து அறிக்கை செய்து ஜெபிக்கணும். இந்த அறிக்கை செய்வதை குறித்து உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கைடட் பிரேயர்லயே உங்களுக்கு செய்திகள் எடுக்கப்பட்டிருக்கு. தேவன் சொல்லியிருக்காரு அறிக்கை செய்வது எப்படி. அப்போ என்ன பிரச்சனை? உங்க கணவன் மீது நீங்கள் இந்த 7 காரியங்களில எதை பார்த்தீர்களோ, எப்படிப்பட்ட பில்லி சூனிய கிரியைகளால் ஆவிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த பிறகு அந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கணும். அந்த பிசாசு ஓடும். ஒருவேளை அது சொல்லி ஜெபிக்க நமக்கு திராணி இல்லைன்னா ஜெபமயத்துக்கு வந்துடணும். விடுதலை கூட்டத்துக்கு எப்படியாவது ஈஸியா வர மாட்டாங்க. உன் கணவனை கூப்பிடு, வரமாட்டான். உன் மனைவியை கூப்பிடு, போ அப்படின்வான். உன் பிள்ளையை கூப்பிடு, வர முடியாதுன்னுவான். ஆனால் நீங்கள் வந்தாலே ஒழிய விடுதலை கிடைக்காது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி, அடுத்த மாசம் 8ஆம் தேதி, காரமடையில, கோயம்புத்தூர்ல விவி ஹால், அதாவது பசுமை பார்மசிக்கு அப்ஸ்டேர்ல இருக்கு, காரமடை பஸ் ஸ்டாண்ட்ல. அங்க இருந்து பக்கத்துல நடந்து வந்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் பங்குக்கு பக்கத்துல அடுத்த பில்டிங் விவி ஹால் கல்யாண மண்டபம், விவி கல்யாண மண்டபம் மேல்தளம், அதாவது பசுமை பார்மசி மேல்தளம். உங்களுக்கான விடுதலை கூட்டம் நடக்க போகுது. உன் குடும்பம் மாற வேண்டுமா, உன் வாழ்க்கை மாற வேண்டுமா, இப்பமே புக் பண்ணி டிக்கெட்டை. வரக்கூடிய 15 ஆகஸ்ட் 15 3வது சனிக்கிழமை விருதுநகர்ல YMCA கல்யாண மண்டபத்துல அற்புத சுகம் அளிக்கும் உபவாச ஜபம் நடைபெறும். இந்த 2 ஜபம் தான் ஒரு மாசத்துக்கு. ஒருவேளை இந்த ஜூலை மாதம் நீங்கள் தவற விட்டிருந்தா ஆகஸ்ட் மாதத்தை பிடிச்சுக்குங்க. இந்த ஜூலை மாதம் வந்திருந்தா பின்மாற்றம் அடையாமல் ஆகஸ்ட் மாசமும் வந்து உங்களுடைய இடத்தை பிடிச்சுக்குங்க. ஏனென்றால் பிசாசின் தந்திரமே உன்னை அவிசுவாசிக்க செய்து பின்மாற்றம் அடைய செய்வது. இல்லைன்னா விடுதலை கூட்டத்துக்கு அனுப்பாம பிடிச்சு போதும், போன மாசம் போனால என்னத்துக்கு இந்த மாசம் உற்றாத, கெட்டிய பிடிச்சுக்க. உன் வீட்டின் ரட்சிப்பு இந்த கூட்டங்களில் அடங்கி இருக்கு. உன் வீட்டின் ரட்சிப்பு தேவ ஊழியனுடைய வாயின் வார்த்தையில் அடங்கி இருக்கு. உன் வீட்டின் ரட்சிப்பு பில்லி சூனியம் என்னும் இந்த கிரியைகள் உன்னை விட்டு ஓடுவதனால் அடங்கி இருக்கு. விடுதலை அடைய வா என்று அழைக்கிறேன்.